பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது எப்படி என்பது தொடர்பான பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், over to you. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரை நேற்று மாலை 7 மணி அளவுல அவரது வீட்டு அருகே வைத்து 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 8 நபர்களை போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலையானது குறிப்பாக ஆற்காடு சுரேஷ், இந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கவே இந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த புன்னை பாலு, ஆற்காடு சுரேஷின் சகோதரர் புன்னை பாலு அவரது கூட்டாளிகளுடன் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்தி இருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இவரிடம் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது அவரை கொலை செய்தது எப்படி என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் குத்துச்சண்டையில் பயிற்சி பெற்றவர் எனவும் அவரது கைகளை முதலில் துண்டாக்கும் பணியில இந்த கொலை கும்பல் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவரை முதலாவதாக இடது கழுத்து மேல் பகுதியில வெட்டி அதன் பின்பாக காது, கழுத்து, வலது சுண்டு விரல் ஆகியோரை வெட்டியுள்ளனர். இதில் வலது சுண்டு விரலானது முழுவதுமாக துண்டாகியுள்ளது. அதனால அவர் கைகளை தூக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எப்போதுமே ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கியுடன் திரிவதால அவர் கையில் துப்பாக்கி வைத்திருந்தால் உடனடியாக நாட்டு வெடிகுண்டை அவர் மீது வீசி கொலை செய்யலாம் என அந்த கும்பல் திட்டமிட்டு இருந்தது. ஆனால் அவரிடம் துப்பாக்கி இல்லாததால் வெறும் கத்தியிலேயே அவரை கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதன் பின்பாக அந்த அவசரத்தில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கத்தி, அரிவாள்கள் என சம்பவ இடத்திலேயே அந்த கொலை கும்பல் விட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கோட கவனத்தை முதல திசை திருப்பி அதன் பின்பாக பின்புறமாக கழுத்தை முதலில் வெட்டியுள்ளனர். அந்த வெட்டியது அந்த ஆற்காடு சுரேஷின் மச்சான் அருள் என்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. அவரை முதலாவதாக கால் மற்றும் தலைப்பகுதியில வெட்டி நிலைக்குலைய வைத்து அவரை கொலை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இதில் குறிப்பாக அந்த உணவு டெலிவரி செய்வது போல இந்த கொலை கும்பல் அங்கே 2 பேர் இருந்து அவர் அடையாளம் தெரியாத நபர்கள் போல இருந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வெட்டியதால அவர் நிலை குலைந்ததும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய தொடர்ச்சியாக இந்த தொடர்பாக 8 பேரிடம் தீவிரமாக தனி இடத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜீவ்காந்தியில அவரது உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்பாக எம்பார்வில் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்பாக அவரது உடல் அஞ்சலிக்காக சென்னை செம்பியத்தில் இருக்கக்கூடிய பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.